நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம அந்த வீடியோல கேஸ் சிலிண்டர் இணைப்பு உள்ளவர்களுக்கு மிக முக்கியமான புதிய தகவல் வெளியாகியுள்ளது. ஸோ அதை பத்தி தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அப்படியே பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிருங்க. அப்பதான் நாங்க போடக்கூடிய அனைத்து பயனுள்ள தகவல்களும் உங்களை கரெக்ட் டைம்க்கு ரீச் ஆகும். இப்ப வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸோ போரின் காரணமாக, அதாவது இஸ்ரேல், ஈரான், அமெரிக்க படைகளுக்கு இடையே நடக்கக்கூடிய அந்த போர் பதற்றம் காரணமாக உலக அளவில் எரிசக்தி வளங்கள்ல பெரிய பாதிப்பு ஏற்பட்டிருக்கு. குறிப்பா கச்சா எண்ணெய், கேஸ் மற்றும் பெட்ரோலிய பொருட்கள் கிடைக்கிறதுல பெரிய அளவு சிக்கல்கள் ஏற்பட்டிருக்கு. இந்த தாக்கம் தற்பொழுது இந்தியாவிலையும் ஏற்பட்டிருக்கு. இதன் காரணமாக வணிக பயன்பாட்டிற்கான கேஸ் சிலிண்டர் கிடைக்கிறதுல தட்டுப்பாடு ஏற்பட்டிருக்கு. இதனால ஹோட்டல்கள், உணவகங்கள் மற்றும் சிறிய உணவகங்கள் பெரிதளவில் பாதிக்கப்பட்டிருக்காங்க. சில ஹோட்டல்கள் பாத்தீங்கன்னா செலவை சமாளிக்க முடியாத காரணத்தினால தற்காலிகமா அவங்களுடைய ஹோட்டல்களை மூடி இருக்காங்க. மேலும் சில ஏஜென்சி நிறுவனங்கள் வணிக பயன்பாட்டிற்கான சிலிண்டர் பதிவு செய்யக்கூடிய சேவையை தற்காலிகமாக ரத்து செஞ்சிருக்காங்க. இதன் காரணமாக வணிக பயன்பாட்டிற்கான சிலிண்டர்கள் கிடைக்காத நிலை உருவாகி இருக்கு. இந்நிலையில் மத்திய அரசு ஒரு முக்கியமான அறிவிப்பை தற்பொழுது வெளியிட்டிருக்காங்க. அதுல என்ன சொல்லிருக்காங்கன்னா, குழாய் வழி எரிவாயுவான பிஎன்ஜி இணைப்பு வச்சிருக்கிறவங்க இனி எல்பிஜி சிலிண்டர்களை பயன்படுத்துறதுக்கு தடை விதிக்கப்பட்டிருக்கு. தேவையில்லாம சிலிண்டர் முன்பதிவு செய்யறது மற்றும் பதுக்கல் செய்பவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் எச்சரிக்கை அறிவிக்கப்பட்டிருக்கு. பிஎன்ஜி வாடிக்கையாளர்கள் தங்களுடைய பழைய எல்பிஜி இணைப்புகளை உடனடியாக எரிவாயு விநியோக நிறுவனங்கள் கிட்ட ஒப்படைக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இதன் மூலமாக புதிய ரீஃபில் சிலிண்டர்களை அவங்க பெற முடியாது. வீட்டு உபயோக சிலிண்டர் தட்டுப்பாட்டை போக்கவும் விநியோகத்தை சீராக்கவும் இந்த நடைமுறை அமல்படுத்தப்பட்டிருக்கு. விதிகளை மீறுவோர் மீது சட்ட ரீதியான நடவடிக்கை எடுக்கப்படும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பாத்தீங்கன்னா, யாரெல்லாம் குழாய் வழி எரிவாயுவான பிஎன்ஜி இணைப்பு வச்சிருக்கீங்களோ அவங்க இனி எல்பிஜி சிலிண்டர் யூஸ் பண்றதுக்கு தடை விதிச்சிருக்காங்க. ஸோ நீங்க போயிட்டு உங்ககிட்ட இப்போ பிஎன்ஜி கனெக்ஷன் எடுத்துட்டீங்க அப்படின்னா, எல்பிஜி கனெக்ஷன் ஆல்ரெடி வச்சிருப்பீங்களா, ஏதாவது ஒரு ஏஜென்சியில வாங்கியிருப்பீங்க, அந்த டீடைல்ஸ் எல்லாத்தையும் அந்த எரிவாயு நிறுவனங்கள் கிட்ட போயிட்டு ஒப்படைச்சிடணும்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் நீங்க யாரும் ரீபுக் பண்ணக்கூடாது, அதாவது நம்ம சிலிண்டர் ரீஃபில் பண்றது தடை விதிக்கப்பட்டிருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. ஸோ இது ஒன்லி பிஎன்ஜி இணைப்பு வச்சிருக்கக்கூடிய வாடிக்கையாளர்களுக்கு மட்டும்தான். இதனுடைய முதல் நோக்கம் பாத்தீங்கன்னா, இந்த சிலிண்டர் பதுக்கிறத தடுக்கிறதுக்கும் கள்ள சந்தையில் விற்பனை தடுக்கிறதுக்கும் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறதாக அரசு தரப்புல இருந்து தெரிவிக்கப்பட்டிருக்கு. கண்டிப்பா அந்த அப்டேட் உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும் நம்புறோம். மேலும் இது போல அப்டேட்ஸ் உங்களை உடனே ரீச் ஆகணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனலோட தொடர்ந்து இணைந்திருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.